கைஸ் இவன் தான் என் ஃப்ரெண்டு சூர்யா. என் கூட தான் வந்திருக்கோம் ட்ரிப்புக்கு. ஹை சொல்கிறார். ஸோ எஸ் கைஸ், கடைசியில் வந்து கொல்கத்தா வந்துட்டோம். Hi, hello guys, welcome back to another video to see what Pranav explores today. So இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடியோ வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோஸாக இருக்க போகுது. அப்படி என்னடா பண்ணு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம வந்து கொல்கட்டாக்கு போக போகிறோம். ஆமாங்க, என் ஃப்ரெண்டு வந்து ஆக்சுவலி ஒரு பிளான் போட்டான் கொல்கட்டாக்கு போகலான்னு சொல்லிட்டு. ஸோ நானும் வந்து சரி ஒரு ட்ரிப்பாக நம்மளும் போயிட்டு வருவோம், கண்டென்ட் எடுப்போம்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொன்னேன். ஸோ வந்து இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ டைம் வந்து 5:30 ஆகுது. 5:30 ஆல்மோஸ்ட் 6 ஆக போகுது. ஸோ இங்கேருந்து ஃபஸ்ட்டு சென்ட்ரலுக்கு போயிட்டு அங்கேருந்து வந்து ஆக்சுவலி 1 day 28 hours இங்கேருந்து கொல்கட்டா ஹவுராக்கு போகிறதுக்கு. ஸோ அது வந்து டே 1 வந்து விலாகாக போடுறேன். ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு கொல்கட்டாவில் வந்து ஹவுரா பிரிட்ஜு பேலசஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ வந்து இந்த சீரீஸ் வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ கைஸ் இவன் தான் என் ஃப்ரெண்டு சூர்யா. என் கூட தான் வந்திருக்கோம் ட்ரிப்புக்கு. ஹை சொல்கிறாங்க. ஆக்சுவலி இன்ட்ரோ எடுக்க முடியல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 7 o'clock ட்ரெயினுக்கு வந்து 6:57 தான் வந்தோம். அதனால் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக இன்ட்ரோ எடுக்க முடியல. இப்போ தான் சீட்டில் செட் ஆகிருக்கோம். ஏசி கம்பார்ட்மெண்ட் தான் வந்திருக்கோம். ஸோ இப்போது நெக்ஸ்ட் விஜயவாடா தானே. பேசாதடா, படிக்காத தற்குறிப்பில்லை. அடுத்து வந்து விசாகப்பட்டினம். சரி, பாய். பார்த்தீங்கன்னா டின்னர் போட்டுட்ருக்கோம் நானும் மச்சானும். நான் வந்து சப்பாத்தி கிரேவி, சப்பாத்தி சப்ஜி, நான் வந்து ப்ரெட்டு. இது வந்து ரயில்வேஸில் வாங்கினது. ரயில்வேஸ் 60 ரூபா கொடுத்து வாங்கினாப்புல. நல்லா தான் இருக்குல்ல. நல்லா இருக்கு. இப்போ எல்லாம் தூங்க ரெடி ஆகிட்டாங்க, தூங்க போகிறாங்க. இதுக்கப்புறமா நாளைக்கு காலைல சன்ரைஸ் முடிஞ்சால் வீடியோ எடுக்கிறோம். குட் நைட் சொல்லிடு. குட் நைட் கைஸ், பாய். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து டே 2ல் இருக்கோம். டே 2 விசாகப்பட்டினத்தில் இருக்கோம் நாங்கள். இதுக்கப்புறம் தான் பல்டேஸ் கிளம்புறோம். இப்போ ட்ரெயின் வந்து இன்ஜின் மாற்றிட்டு இருக்காங்க. இப்போ இதுதான் நாங்கள் போகிற ட்ரெயின் வந்து இந்த சைடு இருக்குது. இங்கே இப்போ இந்த ஒரு இன்ஜின் போடுவாங்களா, அட்டாச் பண்ணுவாங்களா, இங்கே தான் பார்த்து மாற்றிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா வந்து டைம் வந்து 6:30 ஆகுது. 6 o'clock ஆகுது. 6:30 ஆகுது டைமு. இப்போ வந்து நான் ஒடிசாவோட டாப் பார்டரில் இருக்கோம். இப்போ வந்து சாப்பிட்றது வந்து எனக்கு எதுவுமே சாப்பிடல. ஸ்நாக்ஸ் மட்டும் தான் வாங்கி இது பண்ணோம். ஏன்னா எப்படி ஃபுட்டு எப்படி இருக்குன்னு தெரியாது. அதனால் ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கி சாப்பிட்டோம். பிஸ்கெட்டு, தண்ணி, அப்புறம் கொஞ்சம் இதாக வச்சுருக்கோம். நானும் சூர்யா போய் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். ஒரிசா பார்டரில் இருக்கும். ஒரிசா டாப் பார்டர், நார்த் பார்டரில். ஒரிசா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரிசா நார்த்தில் இருக்கும். இன்னும் ஒரு 1/2 1 hourல கொல்கட்டா வெஸ்ட் பெங்கால் பார்டர் தாண்டிடுவோம். எக்ஸ்பீரியன்ஸு 8 மணி நேரம் மேலே ட்ரெயினில் போனதே இல்லை. மேக்ஸிமம் சவுத்துலாம் திருநெல்வேலிலாம் நைட்டு ஏறினா காலைல போயிடுவோம். இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆயிடுச்சு ட்ரெயின் ஏறி.
இன்னும் கொஞ்சம் 1/2 மணி நேரத்தில் 1 நாள் ஆயிடும். எப்படி போகுதுன்னு தெரியல இன்னும். ஏன்னா அங்கே போயிட்டு பஸ்ஸு ஆட்டோ டிரான்ஸ்போர்ட் என்னென்ன ஐடியாவே இல்லை. ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து நைட்டு உள்ள ரூமுக்கு போயிட்டு ரூம்லேருந்து ஃபுல்லாக காட்டுறோம் ரூம் எப்படி இருக்குது சொல்லிட்டு. அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எப்படிங்கிறது எப்படி போகிறோம் என்ன காஸ்ட்டு அதை எல்லாத்தையும் சொல்கிறோம். ட்ரெயின் பார்த்தீங்கன்னா செம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. இதே மாதிரி நிற்காமல் அடித்து போனாங்கன்னா சீக்கிரமாக போயிடலாம். 8:30 போயிடலாம். வந்து 12 o'clock தான் போவோம். ஸோ அங்கே போனதுக்கப்புறமா மிச்ச வீடியோலாம் பார்க்கலாம், மிச்ச கிளிப்லாம் பார்க்கலாம். ஸோ எஸ் கைஸ், கடைசியில் வந்து கொல்கட்டா வந்துட்டோம். கொல்கட்டாவில் பார்த்தீங்கன்னா டைம் வந்து 12:20 ஆகுது. 12:20க்கு கொல்கட்டா வந்துட்டோம். ஸோ அங்கேருந்து ஒரு பிரியாணி 2 பேருக்கும் ஆளுக்கு ஒவ்வொரு பிரியாணி வந்து பார்சல் கட்டு போகிறோம். ஸோ அந்த விஷுவல்ஸ்லாம் காட்டுறேன் பாருங்கள். வாங்கும்போது உள்ள இல்லை. ஸோ இதுதான் ஸ்டேஷனு, அப்படியே போயிட்டுருக்கோம். ஹலோ यूबर है ना, एक मिनट வந்துட்டாங்க மேடம், पार्किंग मेरे हैं. ओके सीट बेल्ट சரி சரி அப்புறம் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குண்ணே. रेसिडेंसी गेस्ट हाउस जो है ना वहाँ पे लिख दीजिए. ஃபைனலாக வந்தாச்சு ஹோட்டலுக்கு. நைட்டு 1:15 ஆகுது. 1:30 மணி ஆகுது. शॉप कल सुबह दे देंगे, शॉप और शैम्पू हाँ सुबह देंगे. हैंड वॉश है, ठीक है, पानी है और उनका आधार कार्ड ले लेना है, ठीक है. ஓகே பை, ठीक है. खुला रहने ध्यान 2 मिनट आ रहा है. जेरोक्स कर अभी पानी खत्म हो जाएगा तो पानी यहाँ लगा हुआ है. ठीक है. हॉट वाटर है ना, हॉट वाटर, गर्म पानी. ஸோ இதுதான் பாத்ரூமு. गर्म पानी का भी नहीं है, चालू नहीं हुआ. मॉर्निंग कल कल आएगा. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து சென்னை டு கொல்கட்டா ட்ரெயினில் வந்த விலாகு. நைட்டு வந்ததால் வாங்கிட்டு வந்து பிரியாணி சாப்பிட்டு அப்படியே தூங்கிட்டோம். செம்ம டயர்டாக இருந்தது. அடுத்த நாள் காலைல வந்து நாங்கள் கொல்கட்டாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். அது வந்து vlog 2 போடுறோம். ஸோ மறக்காமல் பாருங்கள். ஸோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷனில் தான் இருக்கும். கொல்கட்டாவில் மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபுட்டு தான் வந்து ரொம்ப ஃபேமஸ். அது ஸ்ட்ரீட் ஃபுட் தான் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டேன்றதுனால எல்லா ஸ்கூல்லேருந்தும் இந்த சின்ன பசங்களாம் வந்துருந்தாங்க.
உள்ளே வந்து கேலரிக்கு வந்து அலௌடு இல்லை. அப்பா செம்ம கூட்டம். இந்த இந்த இது இதில் தான் மெட்ரோ ஸ்டேஷனில் தான் செம்மையாக இருக்குல்ல பிரிட்ஜு. அப்பா